ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாடி தோட்டத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். அதோட லிங்க் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நான் வந்து மாடி தோட்டத்துக்கு தேவையான முக்கியமான ஒரு சில டிப்ஸ் மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் லேர்ன் பண்ணிக்கிட்டது தான். பொதுவாக வந்து மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த க்ரோ பேக்ஸ் வாங்குறதுல தான் வந்து நிறைய பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அந்த பிளாஸ்டிக் க்ரோ பேக்ஸ் வாங்குறதா இருந்தீங்கன்னா அதை வந்து ஒன்ஸ் ஒரு பிளேஸில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதை இன்னொரு இடத்துக்கு அதை மாற்றாதீங்க. அந்த இடத்த விட்டு நகட்டவே கூடாது. அந்த இடத்துல தான் அது இருக்கணும். இல்லை நான் அடிக்கடி பிளேஸ் மாற்றுவேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு பிளாஸ்டிக் க்ரோ பேக்ஸ் வாங்காதீங்க. ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமே நீங்கள் அதை பிடிச்சி நீங்கள் தூக்குனீங்கன்னா அப்படி பீஸாக வந்துடும். ஸோ ஒன்ஸ் வாங்கி நீங்கள் அந்த பிளாஸ்டிக் க்ரோ பேக்ஸை ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணவே கூடாது. மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க க்ரீன் க்ரோ பேக்கே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் க்ரோ பேக்ஸை விட க்ரீன் பேக் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஆனால் இது பிளாஸ்டிக், அது வந்து பிளாஸ்டிக் கிடையாது. அதனால நான் சஜஸ்ட் பண்ணுறது க்ரீன் க்ரோ பேக்ஸ் தான். அந்த பேக்ஸ் வாங்கினீங்கன்னா 3 to 4 இயர்ஸ் வரைக்குமே வரும். நான் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பேக்ஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மண், அதாவது பாட் மிக்ஸு, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து ஒரு சீசனில் போடுற பிளான்ட்டில் எந்த விதமான பூச்சியோடைய தாக்கமும் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட பாட் மிக்ஸை வந்து நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய மருந்து தெளிக்க வேண்டிய அவசியமே ஏற்படாது, பூச்சிகளும் வராது. நான் ஏற்கனவே அதை அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். மண் வந்து வளமான மண்ணாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற மண்ணாகவே இருந்தாலுமே பழங்களுடைய கழிவு, காய்கறிகளுடைய கழிவை வந்து நீங்கள் ஒரு 2-3 மாதமாக நீங்கள் சேர்த்து வச்சு அதை வந்து மண்ணோடு சேர்த்து மக்க வச்சு அந்த கம்போஸ்ட்டை நீங்கள் மண்ணு கூட கலந்தீங்கன்னா மண் ரொம்ப ரொம்ப வளமாக இருக்கும். மாட்டு சாணம், வேப்பம் புண்ணாக்கு, இதோட ரேஷியோலாம் நான் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுபடி நீங்கள் மண்ணை மட்டும் பாட் மிக்ஸை மட்டும் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட செடியில் பூச்சிகளுடைய தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து என்னோடய செகண்ட் டிப். தேர்ட் டிப், ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் மேல் உரமும் அடுத்த 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து மருந்தும் கண்டிப்பாக செடிக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும். பூச்சி இருந்தாலும் இல்லாட்டாலும் ஆல்டர்னேட் 15 டேஸ். ஃபஸ்ட்டு ஒரு 15 நாளைக்கு அப்புறமா நீங்கள் மேல் உரம் போடுறீங்கன்னா அடுத்த 15 நாளைக்கு அப்புறமா வந்து பூச்சி மருந்து, ஏதாவது இயற்கை பூச்சி மருந்து, நான் வந்து யூஸ் பண்ணுறது வேப்பெண்ணெய் மட்டும்தான். அது ஒன்றுலேயே வந்து எந்த பூச்சியும் அஃபெக்ட் பண்ணாது. அதனால் அந்த மருந்தை கண்டிப்பாக தெளிங்க. பூச்சி இருந்தாலும் இல்லாட்டாலும் கண்டிப்பாக வந்து 15 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும். இதுக்கு நடுவுலையே வந்து பூச்சிகளோட தாக்கம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அடிக்கடி அதை தெளிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து பூச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிக்காமல் இருந்துட்டீங்கன்னா அது நிறைய ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ 15 டேஸ் ஒன்ஸ் மேலுரம், 15 டேஸ் ஒன்ஸ் வந்து மருந்து கண்டிப்பாக நீங்கள் தெளிக்கணும். 4th டிப், செடிக்கு அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. நம்ம வந்து நமக்கு சின்ன குழந்தையிலேருந்து எங்கள் வீட்டிலலாம் எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. தண்ணி நிறைய ஊற்றினா வந்து செடி நல்லா வளரும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு தண்ணி மட்டும் உணவு கிடையாது. எல்லா இடத்துலேருந்து, எல்லா விதமாக மண்ணிலேருந்து, சன்லைட்லேருந்து, எல்லாத்துலேருந்து அதுக்கு உணவு கிடைக்குது. தண்ணியும் ஒரு உணவு. அதுக்காக தண்ணி மட்டுமே உணவு கிடையாது. நிறைய தண்ணி ஊற்ற நல்லா வரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டது தான். அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா வேர் அழுகி செடி வந்து செத்து போயிடும். அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றுனீங்கன்னா தான் காய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றுங்க. நீங்கள் ஊற்றுற தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியில் வரக்கூடாது. அந்த அளவுக்கு ஈரமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது உங்களோட மாடிக்குமே வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா என்னோடய மாடியில் நான் வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ண புதுசில் அதிகமான தண்ணி ஊற்றும் போது எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா, அந்த மேலே உள்ள அந்த சென்ட்ரிங் ஈரமாகிட்டே இருக்கிறதுனால கிராக்ஸ் வரும் கீழே பில்டிங்கில். ஸோ தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க. செடிக்கும் அது தேவையில்லை, உங்களோட பில்டிங்க்கும் அது நல்லதில்லை. தண்ணி வந்து பூவெல்லாம் பூக்க ஆரம்பித்து காய்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் கம்மியாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் அதிகமான காய்க்கும். காயாமல் அதுக்கு ஒரு ஈரப்பதம் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியில் வரக்கூடாது. அதுதான் கணக்கு. அது பார்த்துக்கோங்க. 5th பாயிண்ட், என்னுடைய மேல் உரம் பற்றி நான் சொல்கிறேன். நான் எப்போவுமே வந்து என்னுடைய செடிகளுக்கு பயன்படுத்துகிற மேல் உரம் வந்து அமிர்த கரைசல் தான், மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல். இது நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து நாட்டு மாடு
ஓட சாணமும் ஹோமியமும் வாங்கி நான் இதை தயார் பண்ணுறேன். உங்களுக்கு நாட்டு மாடோட சாணமும் ஹோமியமும் கிடச்சதுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கலப்பின மாடோட சாணமும் ஹோமியமும் கூட யூஸ் பண்ணலாம். 5 கிலோ சாணம்க்கு 5 லிட்டர் ஹோமியம் வாங்கி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அது கூட ஏதாவது ஒரு தானியத்தோட மாவை வந்து 1 கிலோ மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து கொள்ளு, அதாவது ஹார்ஸ் கிராமோட மாவு 1 கிலோ அதில் மிக்ஸ் பண்ணுவேன். அது கூட அழுகின நல்லா அழுகி இருக்கிற பழங்கள் வந்து பழக்கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது வாங்கி அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அது கூட மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூட தயிர் ஆட் பண்ணணும், 1 கப் கீ ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு கிடச்சதுன்னா அதுவும் நீங்கள் அதில் ஆட் பண்ணலாம். இது எல்லாம் ஆட் பண்ணினதுக்கப்புறமா நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 கிலோ சாணம் 5 கிலோ ஹோமியத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 50 லிட்டர்ஸ் வாட்டர் அந்த மாதிரி கணக்கு வச்சு தான் நான் பண்ணுவேன். 50 லிட்டர்ஸ் வாட்டர்ஸ் அதில் மிக்ஸ் பண்ணிடுவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 4 பக்கெட்டாக டிவைட் பண்ணி அதை வந்து நல்லா கலந்துட்டு மேலே வந்து ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு அந்த பக்கெட்டை டைட்டாக வந்து கட்டி வச்சுருவேன். இந்த நீ கலந்து வச்சுருக்கிற இந்த மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் வந்து 8 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் மேலே நீங்கள் கட்டி வச்சுருக்கிற அந்த துணி வந்து நல்லா டைட்டாக இருக்கணும். காற்று உள்ளே போகிற மாதிரி இருந்ததுன்னா புழு வச்சிரும். அந்த கலந்து வச்சுருக்கிற அந்த மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசலை 1 கப் எடுத்திங்கன்னா அதில் 1 லிட்டர் எடுத்திங்கன்னா அதில் வந்து 1.5 லிட்டர் to 3 லிட்டர் வரைக்கும் நீங்கள் அதை தண்ணி மிக்ஸ் பண்ணலாம். அது வந்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீர்த்த நிலையில தான் வந்து எந்த மேல் உரமும் நீங்கள் வந்து செடிக்கு விடணும். ரொம்ப திக்காக ஊற்றுனீங்கன்னா செடி வந்து கருகிரும். ஸோ நல்லா தண்ணியாக அதை ஆக்கி அது கூட ஒரு 1 லிட்டர்னா ஒரு 3 லிட்டர்ஸ் வரைக்கும் வாட்டர் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டில் அது இன்னுமே திக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணி 1 கப், ஒரு செடிக்கு 1 கப் அப்படிங்கிற கணக்கில் 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் அதை வந்து நீங்கள் ஊற்றலாம். ரொம்ப செடி வந்து ஹெல்த்தியாகவும் அதிகமான காய்களும் கிடைக்கும். இதுதான் நான் யூஸ் பண்ணுற மேல் உரம். 6th டிப் வந்து இதுவும் ஒரு மேல் உரம் தான். இன்னொரு மேல் உரம் மீன் அமிலம். இந்த மீன் அமிலம் வந்து நான் தயார் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து எனக்கு அந்த ஸ்மெல் வந்து ஒத்துக்காது. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கும் வேணும்னா நான் அவங்கக்கிட்ட எனக்கு அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தரேன், நீங்கள் வாங்கிக்கலாம். மீன் அமிலம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து மீன் விற்கிற கடையில் உங்களால் முடியும்னா நீங்கள் மீனே வாங்கலாம். அப்படி இல்லைன்னா மீன் கழிவுகளும் வச்சும் செய்யலாம். 1 கிலோ மீன் நீங்கள் க்ளீன் பண்ணி தர சொன்னீங்கன்னா அவங்களே தருவாங்க. அந்த மீனை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஈக்குவலாக நாட்டு சர்க்கரை, 1 கிலோ மீன்னா 1 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க. எவ்ரிடே வந்து அதை குலுக்கி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 50 டேஸ் ஆகும்போது அந்த மீனெல்லாம் அதில் கரைஞ்சி பஞ்சாமிர்தம் மாதிரி அது ஆகிடும். அதுலேருந்து பஞ்சாமிர்த ஸ்மெல் தான் வரவும் செய்யும். அதை வந்து நீங்கள் நல்லா வடிகட்டி ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 8 மாதம் வரைக்கும் அது கெட்டு போகாது. அதில் 1 ml எடுத்திங்கன்னா 1 லிட்டரில் மிக்ஸ் பண்ணி செடி மேலேயும் தெளிக்கலாம், செடிக்கும் ஊற்றலாம். பூச்சிகளே வராது, அதிகமான காய்கள் கிடைக்கும். இதுதான் வந்து மீன் அமிலம் செய்கிற முறை. இதையும் நீங்கள் வந்து உங்கள் செடிகளுக்கு கண்டிப்பாக செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் செடி. 7th டிப், இது ஒரு செடிகளுக்கான மருந்து. பொதுவாக வெண்டைக்காய் செடியிலையோ இல்லை கொடிகள்லையோ இது அதிகமாக வரும். இலையில் மஞ்சள் புள்ளியாக வர ஆரம்பித்து அதுக்கப்புறம் இலை ஃபுல்லாகவே வந்து அந்த க்ரீன் கலரே போய் எல்லோ கலரில் ஆகி அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் ஆகிடும். செடிகளில் காயே வராது. இது வந்து எனக்கு 2 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து இந்த ப்ராப்ளம் இருந்தது. இதுக்கு வந்து என்ன மருந்து அப்படின்னா, நீங்கள் வந்து 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் அதை போட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். அப்படி இல்லைன்னா முதல் நாள் நைட்டு அந்த 1 லிட்டர் தண்ணியில் நீங்கள் மஞ்சள் பொடி போட்டு அதை வந்து எடுத்து வச்சிடலாம். அது வந்து அதில் நைட் ஃபுல்லாக ஊறிட்டு இருக்கும். அப்படியும் செய்யலாம். இல்லை அதுக்கு டைம் இல்லை மறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு கீழே இறக்கி வச்சுட்டு அது ஆறினதுக்கப்புறமா ஒரு ஈக்குவல் எவ்வளோ நீங்கள் மஞ்சள் பொடி போட்டிங்களோ அந்த அளவுக்கு விழுது வர்ற மாதிரி பூண்டு எடுத்து அதை நல்லா அரைச்சி அதையும் அந்த தண்ணியில் கலந்து வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா அதை வடிகட்டி 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 3 லிட்டர் தண்ணி கலந்து அந்த தண்ணியை வந்து அந்த இலைகள் மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். செடிக்கும் கொஞ்சம் ஊற்றலாம். இதை நீங்கள் வந்து அந்த லைட்டாக அந்த எல்லோ கலர் டாட்ஸ் வரும்போதே நீங்கள் செய்யணும். நிறைய வந்ததுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா செடிகளை காப்பாற்ற முடியாது. இதை வந்து நான் செஞ்சு பார்த்துருக்கேன். இது ரொம்ப எஃபெக்டிவான இது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 8th டிப்,
விதைகள் எடுக்கிறது எனக்கு வந்து ஆரம்பத்தில் இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. விதைகள் எப்போ எடுக்கணும் அப்படின்னா, ஒரு செடியில் வந்து ஒரு 2 தடவை 3 தடவை இல்லை அப் டு 4 to 5 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் காய்கள் அதில் எடுத்ததுக்கப்புறமா தான் நீங்கள் விதைகளுக்கு விடணும். ஆரம்பத்திலே விட்டிங்கன்னா அந்த ஒரு காயே வந்து இதாகிட்டு இருக்கிறதுனால அடுத்த காய்கள் வந்து சரியாக வராது. அதுக்கப்புறமா வர விதைகளை எடுக்கலாம். அதாவது சீக்கிரமாக வேணும்னு நினைக்கிறவங்க. இல்லாட்ட போனால் வந்து ஒரு 7-8 தடவை நீங்கள் நல்லா காய் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணினதுக்கப்புறமே கடைசியாக கூட நீங்கள் விடலாம். ஆனால் ரொம்ப கடைசியாக விட்டிங்கன்னா அந்த விதைகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்காது. அதனால கொஞ்சம் ரொம்ப லாஸ்ட்டாக இல்லாமல் அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் விதைகளுக்கு காய்கள் விட்டு அதை எடுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 டிப்ஸ் நான் இதில் சொல்லியிருக்கேன். இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. நான் அதுக்குரிய வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.